உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என் வீட்டுக்கு வந்திருப்ப. டேய் நதுதானா திரணனானா. டேய் ஜில்லு வா வா, உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஆமா, நீ ஏன் நான் ஃபோன் பண்ண எடுக்க மாட்டேன்ட்ட? என்ன கேட்டா? ஆமால, 2 பேரும் காலையில சண்டை போட்டுட்டோம்ல, ஏன் மேல தான் தப்பு. அதான் கோவத்துல போனை வச்சுட்டல. இருந்தாலும் போன் எடுத்துருந்துருக்கலாம் நீனு. அதெல்லாம் இருக்கட்டும், இங்க நீ என்ன பண்ணிட்டு இருக்க? பார்த்தா தெரியலையேடி, உட்காந்துருக்கேன். டேய் டேய் டேய், எனக்கு தெரியாதா நீ உட்கார்ந்துதான் இருக்கன்னு? அதானே, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் 2 பேரும் சொன்னானுங்க, நீ ரொம்ப அமைதியான பொண்ணு, இருக்கிற இடம் தெரியாத பொண்ணுன்னு. ஆனா எனக்கு மட்டும்தாண்டி தெரியும் நீ எப்படியப்பட்டவனு. ஆனா சொன்னா நம்புவானுங்களா? நம்பவே மாட்டானுங்க. ஏன்னா நீ தான் ரொம்ப அமைதியான பொண்ணு, இருக்கிற இடம் தெரியாத பொண்ணாச்சே. சொல்லுடா, என்ன எதுக்கு இங்க வந்திருக்க? கொஞ்சம் மரியாதை கொடுத்து பேசலாம். சரி சொல்லு, எதுக்கு இங்க வந்த? ஓ, இதான் உங்க ஊர்ல மரியாதையா? நல்லா இருக்கு நல்லா இருக்கு. கேட்டதுக்கு பதில் சொல்லு. இப்ப எதுக்கு இங்க வந்த? ஜில்லு, உங்க அப்பா இருக்காருல, உங்க அப்பா. ஓ, என் வாப்பா கிட்ட பேசுறதுக்காக வந்திருக்க. ஏழு உங்ககிட்ட எத்தனை தடவை சொல்லியிருப்பேன் வாப்பா கிட்ட வந்து பேசுங்க பேசுங்கன்னு. ஆனா அப்பெல்லாம் அமைதியா இருந்துட்டு இப்ப சிச்சுவேஷன் ரொம்ப சீரியஸ் ஆனதுக்கு அப்புறம் வந்து பேச வரீங்களா? இல்ல ஜில்லு, சிச்சுவேஷன்லாம் சீரியஸ் ஆகல, நார்மலா தான் இருக்கு. வீட்ல நடக்கிறது உங்களுக்கு தெரியுமா எனக்கு தெரியுமா? இங்க நடக்கிறது நான் சொன்னாதான் உங்களுக்கு தெரியும். அப்படி இருக்கும்போது உங்களுக்கு இங்க நார்மலா நடக்குதா? நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்க எதுவும் சொல்ல வேண்டாம், எனக்கு நல்லாவே தெரிஞ்சிருச்சு. என் வாப்பா கிட்ட பேசுறதுக்காக தான் வந்திருக்கீங்க. ஆனா இவ்ளோ சீக்கிரமா வருவீங்க நான் எதிர்பார்க்கவே இல்ல. என்ன ஜில்லு, என் மேல கோவமா இருக்கியா? இல்ல, ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். சந்தோஷத்துல வெளியில போய் நல்லா குத்தாட்டம் போட்டுட்டு இப்ப வர வீட்டுக்கு. ஓ ரியலி? ச்சே, என்னையும் கூட கூப்பிட்டுருக்கலாம்ல, நானும் வந்து ஒரு குத்தாட்டம் போட்டிருப்பேன். உங்களுக்கு என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல. நான் சொல்றதுக்கு முன்னாடி எப்பெல்லாம் என்ன பாக்குறப்பெல்லாம் ஜில்லு உங்க அப்பா கிட்ட நான் வந்து பேசவா, உங்க அப்பா கிட்ட வந்து பேசவான்னு கேட்டுட்டே இருப்பீங்க. இப்போ நானே வந்து என் வாப்பா கிட்ட பேசுங்கன்னு சொல்றேன். ஆனா நீங்க இவ்ளோ நாள் டைம் எடுத்துட்டு இப்ப வந்து, அதுவும் கடைசியில என் வாப்பா அந்த அன்பர் அந்த பொறுக்கி பையில எனக்கு நிக்க பண்றதுக்காக பேசிட்டு வந்திருக்கிறாரு. நான் அதை உங்ககிட்ட சொன்னதும் அப்பவும் வந்து பேசல. ஆமா, திடீர்னு என் வீட்டுக்கு வர்றதுக்கு என்ன காரணம்? ஏன் வந்தீங்க அதுவும் சொல்லாம? ஜில்லு, நான் சொல்லாமல வரலப்பா, உனக்கு நான் ஃபோன் பண்ணடி, நீ எடுக்கவே இல்ல. ஆமா, நான் எடுக்கல, கோவமா இருந்தேன். உங்க மேல எனக்கு அவ்வளவு கோவம். அப்படி இருக்கும்போது நீங்க கால் பண்ணா நான் எடுத்துருவேனா? சரி, இதெல்லாம் விடுடி. எது? ஜில்லு, இங்க பாரு. எங்க பாக்க? என்ன பாருடி, நான் அழகா வந்திருக்கேன்ல. Dress செலெக்ஷன் சூப்பர் தானே. ஆக்சுவலா நான் கிரீன் கலர் போடலான்னு இருந்தேன்ப்பா. இது ரெட்டும் இல்லாம மெரூனும் ஒரு மாதிரி கலந்த மாதிரி தான் இருக்கு. எனக்கு நல்லா இருக்குல்ல, ஓகே தானே? இல்ல, எனக்கு புரியல. புரியலையா? ஏய், நான் நல்லா வந்திருக்கேன்ல, பார்க்க டீசெண்டா இருக்குதுல்ல. ஐ மீன், முகம் சுழிக்கிற மாதிரி இல்லாம ஒரு ஒரு எப்படி சொல்றது, ஒரு ஃபார்மல் லுக்ல அழகா தானே இருக்கேன். இதெல்லாம் உங்களுக்கு தேவையா? தேவடி ஜில்லு, ஃபர்ஸ்ட் டைம் என் மாமனார் வீட்டுக்கு, அதுவும் முன்வாசல் வழியா வந்திருக்கேன். இப்படி டிப் டாப்பா வந்தா தானே கெத்தா இருக்கும். அது மட்டும் இல்லாம இந்த வீட்டோட மாப்பிள்ளடி நானு. அப்படின்னு யார் சொன்னா? ஏய், என்ன இப்படி சொல்ற? நான் இந்த வீட்டு மாப்பிள்ள, அதெல்லாம் யாராலையும் மாத்த முடியாது. அப்படியா? இன்னைக்கு என் வாப்பா கிட்ட பேசுவீங்கல்ல, அப்ப இருக்கு எப்படி பேசி என் வாப்பாவை சம்மதிக்க வைக்கிறீங்கன்னு நானும் பாக்குறேன். இந்த இடத்துல தான் நிப்பேன், எங்கேயும் நகர மாட்டேன். ஜில்லு, ஆக்சுவலா எனக்கு அதாண்டி வேணும். நான் உங்க அப்பா கிட்ட பேசும்போது நீ என் பக்கத்திலே இரு, அப்பதான் எனக்கு தைரியமா இருக்கும். பாக்குறேன் உங்களுடைய தைரியம் எந்த அளவுக்கு பேசுதுன்னு நானும் பாக்குறேன். இன்னைக்கு மட்டும் ஏதாவது சொதப்புனீங்க, என் வாப்பா இருக்காருன்னு கூட பார்க்க மாட்டேன், தூக்கி போட்டு மிதிப்பேன். தூக்கி போட்டு மிதிப்பியா? சொன்னானுங்களே, 2 பேரும் மாறி மாறி சொன்னானுங்களே, அமைதியான பொண்ணு, இருக்கிற இடம் தெரியாத பொண்ணுன்னு. மை மாமனார் காலிங். வாப்பா. என்னம்மா, எப்ப வந்த? இப்பதான் வாப்பா, இப்பதான் வந்தேன். அப்படியா? உன் ஃப்ரெண்டுங்க எல்லாரையும் பாத்துட்டியா? பாத்துட்டேன் வாப்பா. எல்லாரும் நல்லா இருக்காங்களே? நல்லா இருக்காங்க வாப்பா. அப்புறம் வாப்பா, இவரு ஏன் தம்பி, ஏன் நின்னுட்டு இருக்கீங்க? உட்காருங்க, உட்கார சொல்லிட்டு தானே போனேன். ஓகே அங்கிள். என்ன அங்கிளா? இது எப்பல இருந்து? நம்ம என்ன பேசிட்டு இருந்தோம்? ஸ்டுடியோவும் பக்கத்துல இருக்க ஆஃபீஸும் என்னோட ஆஃபீஸ் தான் அங்கிள். ஓன் தான். லீஸுக்கும் எடுக்கல, இல்ல வாடகையும் கொடுக்கல. சொந்தமாவே இடத்த வாங்கி நான் அதை சொந்தமாவே ரெடி பண்ணிட்டேன். அது என்னோடது தான். நல்ல விஷயம். அப்புறம் எப்பயாவது தான் உங்களுக்கு வேலை வருமா இல்ல? இல்ல அங்கிள், அப்படிலாம் எதுவும் இல்ல. எனக்கு எப்பயுமே வேலை இருக்கும். என்னால ஃப்ரீயாவே இருக்க முடியாது. அதனாலதான் தனியா சமாளிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு தான் வேலைக்கும் நிறைய பசங்களை எடுத்துக்கிட்டேன். நல்லாவே ரன் ஆயிட்டு இருக்கு. எழில் எதுக்கு இந்த டீடைல்லாம் இப்ப வாப்பா கிட்ட சொல்லிட்டு இருக்காரு? என்ன பேச வந்தோமோ அதை பேசாம என்னென்னமோ பேசிட்டு இருக்காரு. நல்ல விஷயம்தான். அப்புறம் வீட்டுல இருக்கவங்களாம் எப்படி? அப்பா அம்மாவுக்கு நான் ஒரே பையன், எனக்கு கூட பிறந்தவங்கன்னு யாரும் இல்ல. அம்மா மோஸ்ட்லி வீட்டில தான் இருப்பாங்க. அப்பா சொந்தமா ரைஸ் மில் வச்சிருக்காரு. அப்புறம் கொஞ்சம் நிலமும் இருக்கு, அதுல விவசாயமும் பார்த்துக்கிட்டு அப்படியே ரைஸ் மில்லும் பார்த்துட்டு இருக்காரு. அப்போ நீங்க அப்பாவுடைய பிசினஸ் பார்க்கலாம்ல? அப்பா பிசினஸ் பார்க்கலாம் தான் அங்கிள். இருந்தாலும் எனக்குன்னு ஒரு கனவு இருக்குல்ல, அதனாலதான் என்னோட கனவு ஒரு நல்ல போட்டோகிராஃபர்,
அப்புறம் சின்னதோ பெருசோ ஒரு மூவில ஒரு கேமராமேனா எனக்கு ஒர்க் பண்ணணும்னு ஆசை. அதுக்கு தான் இப்போ ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். அதனால தான் சின்ன சின்ன ஷார்ட் ஃபிலிம் வந்தா கூட நான் அதை எடுத்துட்டு இருக்கேன். ரொம்ப பெரிய விஷயம்தான். கண்டிப்பா வாழ்க்கையில நீ முன்னேறுவ. நீங்க ஆசைப்பட்டது நடக்கும். ரொம்ப தேங்க்ஸ் அங்கிள். அதுக்குன்னு அப்பா அம்மாவுக்கு உதவி பண்ணாமலாம் இருக்க மாட்டேன். அப்பாவுக்கும் வயல்வெளியில நான் கண்டிப்பா உதவி பண்ணுவேன். என்னால முடிஞ்ச அளவுக்கு பண்ணுவேன். வீட்லயும் அம்மாவுக்கு வீட்டு வேலை செய்யறதெல்லாம் நான் பண்ணுவேன். நல்ல குணம்தான். பெத்தவங்களுக்கு உதவி பண்றது ரொம்ப நல்ல விஷயம். என்ன பேசுறீங்க ரெண்டு பேரும்? எனக்கு ஒண்ணுமே புரியல. ஏதோ ரெண்டு பேரும் மாமனார் மருமகன் பேசுற மாதிரியே பேசுறீங்க. ஆனா எனக்கு ஒண்ணுமே புரியல. பாப்பா இப்பதான் வந்தாரு, ரெண்டு பேரும் இப்பதான் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனா எழில் நம்ம ரெண்டு பேரும் ரிலேஷனை பத்தி சொல்லவே இல்லை. ஆனா பாப்பா என்னடானா அவங்க ஃபேமிலியை பத்தி கேட்டுட்டு இருக்காரு. எனக்கு ஒண்ணுமே புரியலே. ஆயிஷா தலையெல்லாம் சுத்துது. என்னதான் நடக்குது இங்க? அப்புறம் உங்க வீட்ல ஐயோ அங்கிள், நீங்க பயப்படாதீங்க. ஆக்சுவலா வீட்ல இருக்க ரெண்டு பேருக்குமே விஷயம் தெரியும். அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. அப்போ பெத்தவங்க கிட்ட நீங்க முன்னாடியே சொல்லிட்டீங்க. ஆமா அங்கிள். நான் எப்படின்னா அப்பா அம்மா ரெண்டு பேர்கிட்டையும் எந்த விஷயத்தையும் நான் மறைக்க மாட்டேன். எனக்கு என்ன நடந்தாலும் சரி, அன்னைக்கு என்ன நடக்குதோ அது வீட்டில் போய் அப்பா அம்மா கிட்ட ரெண்டு பேர்கிட்டையும் சொன்னாதான் எனக்கு தூக்கமே வரும். அதனால இது நாள் வரைக்கும் அப்பா அம்மா கிட்ட நான் எதையும் மறைச்சதில்லை. அதே மாதிரி தான் என் பொண்ணு அப்படிதான்ப்பா. அப்படிதான் நினைச்சேன். ஆனா என் பொண்ணு ரொம்ப பெரிய விஷயத்த மறைச்சிருக்கான்னு எனக்கு இன்னைக்குதான் தெரிஞ்சது. பாப்பா நான் இதையும் மறைக்கல. சரிம்மா சரி, எனக்கு புரியுது. இல்ல பாப்பா, நீங்க என்ன பேசுறீங்கன்னு எனக்கு சுத்தமா புரியல. ஆனா நீங்க என்னடானா நான் உங்ககிட்ட மறைக்கிறேன்னு சொல்றீங்க. ஆயிஷாமா கொஞ்ச நேரம் இரு. தம்பி கிட்ட பேசிட்டு இருக்கால, தம்பி கிட்ட பேசி முடிச்சதுக்கு அப்புறம் நீ கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்றேன். ஆனா பாப்பா. ஆயிஷாமா, பெரியவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கோம்ல, எதுக்கும் நடுவில் இன்டர் பண்ற? எது? சாரி அங்கிள், சின்ன பொண்ணு, விவரம் தெரியல. நீங்க ஒன்னும் தப்பா எடுத்துக்காதீங்க. ஆ சரிப்பா சரி. ஆ ஐயோ எழில், அவர் என்னோட பாப்பா. நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அப்புறம் அங்கிள், நல்ல பெரிய வீடு தான் அது. அப்பா சொந்தமா உழைச்சு கட்டின வீடு. அதுல தாத்தா இந்த மாதிரி எதுவுமே கிடையாது. இருந்துச்சு தாத்தாவோட சொத்துன்னு. ஆனா அப்பாவோட தம்பி அவர் வாழ்க்கையில ரொம்ப கஷ்டப்பட்டுட்டாரா, சரி நம்ம தம்பி தான் வாழ்ந்துட்டு போகட்டுன்னு அப்பாவோட பங்கும் சேர்த்து தம்பிக்கே கொடுத்துட்டாரு. ஆனா அதுக்குன்னு சித்தப்பா ரொம்ப கெட்டவர்லாம் கிடையாது. அவரு ரொம்ப நல்லவர். என்ன சூழ்நிலை அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஆனா இப்ப நல்லதான் இருக்காரு. எங்களுக்கு அந்த இடத்துல உரிமை இல்லதான். ஆனா ஒரு நாளும் சித்தப்பா அந்த மாதிரி நினைச்சது கிடையாது. எப்ப வேணா வருவோம், எப்ப வேணா போவோம். அப்புறம் சித்தப்பாவுக்கு ஒரு பொண்ணு, அதாவது எனக்கு ஒரு தங்கச்சி இருக்கா. ஓ நிக்கா ஆயிடுச்சோ? இல்ல அங்கிள், தங்கச்சி இப்பதான் 12th. என்னப்பா சொல்ற? இப்பதான் 12வது படிக்குதுன்னா புரியலையே. அது அங்கிள், சித்தப்பாவுக்கு கல்யாணம் ஆகி ரொம்ப வருஷமா குழந்தையே இல்லை. அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு குழந்தை பிறந்துச்சு. அதான் தங்கச்சி இப்பதான் 12th. அப்படியா? சரிப்பா சரி. சொந்தக்காரவங்களாம் இருக்காங்க. ஆனா அப்பா அம்மா அதிகமா யார்கிட்டயும் வச்சுக்க மாட்டாங்க. என்னன்னா என்ன, அதோட அளவா நிறுத்திப்பாங்க. ரொம்ப நல்ல விஷயம் தான். சொந்த பந்தம் இருக்கணும் தான். ஆனா ரொம்பவும் ஒட்டி உறவிடக்கூடாது. ஏன்னா இந்த காலகட்டத்துல அப்படிதான் இருக்கு. என்னன்னா என்னன்னு இருக்கிறது ரொம்ப நல்ல விஷயம் தான். ஆமா அங்கிள். அப்புறம் அம்மா ரொம்ப நல்லவங்க தான். நீங்க அம்மாவை நினைச்சு பயப்பட தேவையில்ல. நான் அதை பத்தி எதுவும் யோசிக்கலப்பா. எனக்கு தேவை உன்னை பத்தி நான் தெரிஞ்சுக்கணும், அவ்வளவுதான். நான் இதான் அங்கிள், நான் விஸ்காம் படித்தேன். அதுக்கு ரிலேட்டடாக ஒரு ஸ்டுடியோ ஸ்டார்ட் பண்ணேன். இப்போ பக்கத்துலேயே ஒரு ஆஃபீஸ் மாதிரி ரெடி பண்ணி கொஞ்சம் பசங்களை வச்சு ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். நல்ல இன்கம் வருது. அப்பாவும் அம்மாவும் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. என்னோட சம்பாதித்தியம் கொஞ்சம் வரும். அதுக்கப்புறம் வீட்டில் வயல்வெளி, ரைஸ் மில், அதுலேருந்து கொஞ்சம் இன்கம் வரும். ஸோ தேவையான அளவு, அதாவது ஒரு குடும்பம் நல்ல சந்தோஷமா வாழுற அளவுக்கு எங்ககிட்ட இன்கம் இருக்கு. எனக்கு அது போதும்னு எனக்கு தோணுது. புரியுது புரியுது. அப்புறம் என்னோட வாழ்க்கையில எந்த அளவுக்கு என்னோட அப்பா அம்மா, என்னோட சித்தப்பா ஃபேமிலி, என்னோட தங்கச்சி, அதே மாதிரி தான் என்னோட ஃப்ரெண்ட்ஸுங்க 5 பேர் இருக்காங்க. என்னோட சேர்த்தா 6 பேர். நாங்கள் 6 பேருமே வேற வேற ஃபேமிலின்னு இது நாள் வரைக்கும் நாங்கள் நினைச்சது கிடையாது. வீட்டில் எந்த விசேஷம் வந்தாலும், என்ன பிரச்சனை வந்தாலும் நாங்கள் 6 பேரும் ஒன்றா தான் இருப்போம். ஒன்றா தான் எல்லா வேலையும் செஞ்சிருப்போம். சூழ்நிலை படிப்பு முடிஞ்சதும் அவங்கவுங்க வேலைக்கு ஏற்ற மாதிரி தனித்தனியாக பிரிஞ்சிருக்கிற மாதிரி ஒரு நிலைமை. ஆனால் அதுக்குன்னு நாங்கள் ஒன்றா இல்லாமலாம் இல்லை, பேசாமலும் இல்லை. தெரியும்பா தெரியும். அந்த கதை எல்லாமே தெரியும். உங்களை பார்த்துருக்கேன், பல தடவை பார்த்துருக்கேன். அப்புறம் வேற எதையாவது கேட்கணுமா அங்கிள்? வேற எதுவும் இல்லை தம்பி. உங்களை பத்தி நான் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சேன். அதனாலதான் உங்ககிட்ட பேசினேன். அப்புறம் நீங்க சொன்னது எல்லாமே உண்மைதான். நானும் உங்களை பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன், விசாரிச்சும் இருக்கேன். ஏன்னா விசாரிக்கணும்ல. கரெக்ட் அங்கிள், கண்டிப்பா. என்னை பத்தி நான் என் ஃபேமிலி சொல்றதை விட ஊர்ல இருக்கவங்க, அக்கம் பக்கத்துல இருக்கவங்க கிட்ட நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கிறது ரொம்ப நல்ல விஷயம் தான். ஆமாப்பா, எனக்கு ரொம்பலாம் டைம் இல்லை. ஒரு 1 மணி நேரம் அவ்வளவுதான் எனக்கு கிடைச்ச டைம். ஸோ அதை வச்சுதான் நான் உன்னை பத்தி கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். எனக்கு அப்பவே ஒன்று பிடிச்சிருச்சு. பிடிச்சிருச்சா? பாப்பா எந்த பிடிச்சிருச்சுன்னு சொல்றாரு? ஓ ரொம்ப தேங்க்ஸ் அங்கிள். ரொம்ப பயந்துட்டே இருந்தேன். நன்றி எதுக்குப்பா. எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம என் பொண்ணுக்கு ஏத்த ஜோடி தான். பாப்பா. வரேம்மா வரேன். தம்பி கிட்ட பேசிட்டு இருக்கல, பேசி முடிச்சதும் உன்கிட்ட பேசுறேன். பாப்பா எனக்கு சத்தியமா நீங்க என்ன பேசுறீங்கன்னு எனக்கு சுத்தமா புரியல. நீங்க என்னமா பேசுறீங்க? ஏமா, அப்பாவுக்கு எந்த விஷயமும் தெரியாதுன்னு நினைச்சியோ?
மனசுக்குள்ள பூட்டி வச்சிருந்தா அப்பாவுக்கு தெரியாம போயிடுமோ? வாப்பா. தம்பி, என் பொண்ணுக்கு இன்னமும் விஷயம் புரியல பாத்துக்கோங்க. சின்ன பொண்ணு அங்கிள், விவரம் ஒன்றும் தெரியல, விடுங்க. என்ன என்ன ரெண்டு பேரும் என்ன கலாய்க்கிறீங்க? ஆமா வாப்பா. அப்பாவுக்கு எல்லா விஷயமும் தெரியும். உனக்கு எழில் தம்பியை ரொம்ப பிடிச்சிருக்கு. ரொம்ப வருஷமா பேசி பழகிட்டு இருக்கீங்க. ஆனா பாப்பா கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லல. வாப்பா, உங்ககிட்ட சொல்லக்கூடாதுன்னுலாம் இல்ல. காலையில கூட உங்ககிட்ட சொல்லலாம் தான் வந்தேன். ஆனா நீங்க தான் அதுக்குள்ளே எனக்கு ஒரு நல்ல சம்மதம் பார்த்துட்டேன்னு சொல்லி ஹாப்பியா சொன்னீங்களா, அதனாலதான் உங்ககிட்ட என்னால பேச முடியல. ஆமாமா, உனக்கு ஒரு நல்ல சம்மதம் பார்த்திருக்கேன் தான். சொல்ல போனா எனக்கு அந்த சம்பந்தம் ரொம்ப பிடிச்சிருக்கு. அவங்களுக்கு தான் உனக்கு நிக்கா பண்ணி கொடுக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். வாப்பா, என்ன சொல்றீங்க? இங்க பாருங்க, இவரு எழில். ஸ்கூல்ல இருந்து இவரை எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸ்கூல்ல இருந்து இப்ப வரைக்கும் பேசி பழகிட்டு இருக்கோம். சொல்ல போனா நான் இவரை தான் நிக்கா பண்ணிக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். இப்போ என்னடானா நீங்க பார்த்த சம்மதத்தை எனக்கு நிக்கா பண்ணி வைக்கிறேன்னு சொல்றீங்க. எனக்கு நீங்க பார்த்த பையனை எனக்கு சுத்தமா பிடிக்கல. என்னால அவனை நிக்கா பண்ணிக்கவே முடியாது. நான் எழில தான் நிக்கா பண்ணிப்பேன். நான் இங்க பேசிட்டு இருக்கேன், சிரிக்கவா செய்றீங்க? இருங்க, உங்களுக்கு இருக்கு. இல்லம்மா, நான் அவங்களுக்கு வாக்கு கொடுத்துட்டேன். நான் அவங்க வாக்க மீறி எதுவும் பண்ண முடியாது. என் பொண்ண அவங்க பையனுக்கு தான், அந்த பையனுக்கு தான் நிக்கா பண்ணி வைக்க போறேன். வாப்பா, என்னால முடியாது, முடியவே முடியாது. நான் எழில தான் நிக்கா பண்ணிப்பேன். நீங்க பார்த்த பையனை நான் நிக்கா பண்ணிக்கவே மாட்டேன். நிஜமா தான் சொல்றியாமா? நிஜமாதான். அல்லாம பிராமிஸா சொல்றேன், நீங்க பார்த்த பையனை நான் நிக்கா பண்ணிக்கவே மாட்டேன். நான் எழில தான் நிக்கா பண்ணிப்பேன். அந்த பையனை நான் நிக்கா பண்ணிக்கவே மாட்டேன். தம்பி, என்ன மன்னிச்சிருங்க. எனக்கு புரியுது அங்கிள், ஆனா எனக்கு ஒரு சான்ஸ். என் பொண்ணு சொன்னது கேட்டீங்கல்ல? நான் எவ்வளவோ பேசி பார்த்துட்டேன். நான் பார்த்த மாப்பிள்ளைய அவ நிக்கா பண்ணிக்க மாட்டலாம். நான் உங்களை தானே மாப்பிள்ளையா பார்த்தேன். அப்போ அவ உங்களை வேணான்னு சொல்றா. நான் என்ன பண்ண முடியும் தம்பி? நானும் அவகிட்ட எவ்வளவோ பேசி பார்த்துட்டேன். என்ன வாப்பா, அப்போ நீங்க எழில தான் காலையில சொன்னீங்களா? ஆமாமா, காலையில ஒரு நல்ல சம்மதம் பார்த்திருக்கேன்னு சொன்னல, அது வேற யாரும் இல்லம்மா, தம்பியை தான் சொன்னேன். நல்ல பையன், நல்லா சம்பாதிக்கிறாரு, குடும்பமும் நல்ல குடும்பம், வீட்டுக்கு ஒரே பையன். என் பொண்ணு நல்ல சந்தோஷமா பார்த்து பாருன்னு நினைச்சு இவர் உனக்கு நிக்கா பண்ணி வைக்கலாம்னு நினைச்சமா. ஆனா உனக்கு பிடிக்கலங்கிறப்போ வேண்டாம், இந்த சம்பந்தம் வேண்டாம். ஐயோ வாப்பா வாப்பா, நான் ஏதோ தெரியாம சொல்லிட்டேன். நீங்க எனக்கு சொல்லவே இல்லல எழில தான் எனக்கு நிக்கா பண்ணி வைக்க போறீங்கன்னு. அதனால தான் நான் தப்பா புரிஞ்சுக்கிட்டேன். வாப்பா வாப்பா, எனக்கு எழில தான் பிடிச்சிருக்கு. நான் எழில தான் நிக்கா பண்ணிப்பேன். நான் அப்ப ஏதோ தெரியாம பேசிட்டேன். நான் பேச நல்லா மறந்துடுங்க. இல்லம்மா, நீ ஏன் கிட்ட மட்டும் சொல்லியிருந்தா பரவாயில்ல. தம்பியை உட்கார வச்சு அவர் முன்னாடி சொல்லி பாவம் அவர் மனசும் கஷ்டமாயிடுச்சு. பாவமா அவரு. வாப்பா, டேய் எழில், வாயை திறந்து சொல்லுடா. உன் மனசு கஷ்டமாயிடுச்சா? வாயை திறந்து சொல்லு. ஆயிஷாவை தான் நிக்கா பண்ணிப்பேன்னு சொல்லுடா. என்ன ஆயிஷா இப்படி பண்ணிட்ட? என்ன பிடிக்கலையா உனக்கு? இதை முன்னாடி என்கிட்ட சொல்லியிருக்கலாம்ல. இப்போ உங்க அப்பா கிட்ட நான் பேசி அவர் சம்மதம் வாங்கினதுக்கு அப்புறம் என்ன பிடிக்கலன்னு சொல்ற. எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா? சரி விடுங்க தம்பி, உங்களுக்கு ஒரு நல்ல பொண்ணு கிடைக்கும். கிடைக்கும்டா, கிடைக்கும். உனக்கு நல்ல பொண்ணு கிடைக்கும். மொபன, நீ மட்டும் என்ன நிக்கா பண்ணிக்கல, உன்னை நான் கொன்றுவேன். எப்படி கொன்றுவியாண்ணே? சிரிக்கிறத பார்த்தா ரெண்டு பேரும் இவ்வளவு நேரம் என்ன கலாச்சிட்டு இருந்தீங்களா? அப்ப இவ்வளவு நேரம் பேசினது எல்லாம் சும்மா விளையாட்டுக்கு, என்ன ஏமாத்துறதுக்காக தானே? எடு ஐஷா, வாப்பா. இப்போ உன்கிட்ட பேசுறதுக்கான நேரம். உட்காரு, உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். ம், சில்லு, எப்படி நம்ம சர்ப்ரைஸ்? வாப்பா போகட்டும், உங்களுக்கு இருக்கு. ஐஷா, வாப்பா, என்ன மன்னிச்சிருங்க. உங்ககிட்ட நான் சொல்லியிருக்கணும். சொல்லாம இருந்தது என்னோட தப்பு தான். என்ன மன்னிச்சிருங்க. பெத்தவங்க என்னதான் ஃப்ரெண்ட்லியா இருந்தாலும் பசங்க இருக்கிற மாதிரி பொண்ணுங்க இருக்க மாட்டாங்கம்மா. பொண்ணுங்க எப்பயுமே ஒரு விஷயத்த அப்பா அம்மா கிட்ட டக்குன்னு சொல்ல மாட்டாங்க. அது நல்லாவே எனக்கு தெரியும். இன்னொன்னு, நீ ஏன் எங்ககிட்ட இந்த விஷயத்த நீ மறைச்ச, சொல்லாம இருந்தேன்னு உன் மேல கோவம்லாம் பட மாட்டேன். இந்த வயசுல எல்லா பொண்ணுங்களுக்கும் வருதுதான். ஒரு சில பொண்ணுங்க குடும்பத்துல இருக்கிற கட்டுப்பாடை மீறி எதுவும் பண்ண மாட்டாங்க. அதையும் மீறி ஒரு சில பொண்ணுங்களுக்கு மனசுல ஆசை வரும். அது என்னால நல்லாவே புரிஞ்சுக்க முடியும். ஏன்னா நானும் உங்க அம்மா காதலிச்சு தானே கல்யாணம் பண்ணேன். ஆனா ஒரு விஷயம் ஆயிஷா, நீ காதலிச்சிருந்தா கூட பையன் நல்லவனா, என்ன பண்றான், என் பொண்ணுக்கு கரெக்டானவனா, என் பொண்ணு சந்தோஷமா இருப்பாளா அப்படின்னு பார்த்துட்டு தான் என் பொண்ணு ஆசைப்பட்டாலுமே அந்த பையனுக்கு நான் நிக்கா பண்ணி வைப்பேன். என் பொண்ணு ஆசைப்பட்டுட்டான்னு ஒரு மோசமான பையனுக்கு என் பொண்ணை நிக்கா பண்ணி வைக்க ஒருபோதும் நான் சம்மதிக்க மாட்டேன். வாப்பா, எழில் ரொம்ப நல்லவரு. அதனாலதாம்மா அவரை கூப்பிட்டு நம்ம வீட்டுல உட்கார வச்சு பேசிட்டு இருக்கேன். அப்போ வாப்பா, உங்களுக்கு சம்மதமா? நான் இடையில நிக்க பண்ணிக்கலாமா? ஆனா வாப்பா, நீ என்ன சொல்ல வரேன்னு எனக்கு புரியுதுமா. எனக்கு அது ஒரு விஷயமாவே இல்ல. பையன் ஹிந்துவா இருந்தா என்ன, உனக்கு பிடிச்சிருக்கு, நல்ல பையனா இருக்கான், உன்னை சந்தோஷமா நல்லா பாத்துப்பாங்கன்னு அப்பாவுக்கு முழு நம்பிக்கை இருக்கு. அப்படி இருக்கும்போது எனக்கு என்ன பயம்? யாரு என்ன சொன்னாலும் பரவாயில்ல. உனக்கு இந்த தம்பி பிடிச்சிருக்குல, அப்ப உனக்கு இந்த தம்பிக்கு நிக்கா பண்ணி வைக்கிறது என்னோட பொறுப்பு. வாப்பா ரொம்ப தேங்க்ஸ் வாப்பா, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்.
நான் ரொம்ப பயந்துட்டே இருந்தேன். என்ன காலையில உனக்கு ஒரு சம்மதம் பார்த்திருக்கேன்னு சொன்னப்பவே நீ எல்லா உண்மையும் சொல்லிடுவேன்னு நினைச்சேன். ஆனா சொல்லாமே போயிட்ட. அது வாப்பா. புரியுதுமா புரியுது. அப்புறம் தம்பி, சொல்லுங்க அங்கிள். ஒரே பொண்ணு ரொம்ப செல்லமா வளர்த்துட்டேன். அவ வாசப்பட்டு நான் எதுவும் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். அதே மாதிரிதான் உங்களை ஆசைப்பட்டிருக்கா. அந்த விஷயம் எனக்கு தெரிஞ்சதும் ஃபர்ஸ்ட் நான் அவகிட்ட எதுவும் கேட்கல. பையன் நல்ல பையனான்னு தான் பார்க்க தோணுச்சு. அதனாலதான் நேரா உங்களை பார்த்து பேசினேன். ஒரு அப்பாவா நீங்க பண்ணது ரொம்ப கரெக்ட் அங்கிள். ஃபியூச்சர்ல உங்க இடத்துல நான் இருந்தா கண்டிப்பா இப்படிதான் யோசிப்பேன். சரிப்பா. அப்புறம் உங்களை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டேன். அதனாலதான் உங்களை கூப்பிட்டு உங்ககிட்ட கேட்டு உங்களை பத்தி தெரிஞ்சுக்கிட்டேன். நீங்க இது வரைக்கும் பேசினதை வச்சே நான் புரிஞ்சுக்கிட்டேன். என் பொண்ணு உங்க கூட ரொம்ப சந்தோஷமா வாழ்வான்னு. அவ வாழ்க்கையில எந்த ஒரு கஷ்டமும் இருக்காதுன்னு எனக்கு நல்லாவே புரிஞ்சிருச்சு. தைரியமா மனசார என் பொண்ணு உங்களுக்கு தரல. எனக்கு எந்த ஒரு தயக்கமும் இல்லை. ஆனா நம்ம மட்டும் பேசி முடிவெடுக்க முடியாதுப்பா. அதனால வீட்டுல போய் அப்பா அம்மா கிட்ட பேசி ஒரு நாள் நல்ல நல்லா பார்த்து வீட்டுக்கு எல்லாரையும் கூட்டிட்டு வா, பேசிக்கலாம். கண்டிப்பா அங்கிள். அடடடடா. ஏங்க எவ்வளவு நேரம் பேசி இழுத்துக்கிட்டே இருப்பீங்க? சட்டுன்னு பேசி முடிக்க மாட்டீங்களா? எல்லாம் இப்பயே பேசி தெரிஞ்சுக்கணும்ல. அதெல்லாம் பொறுமையா பேசி தெரிஞ்சுக்கலாம். மாப்பிளையா? மா நீ என்கிட்ட பேசவே பேசாதடி. மா பேசாதன்னு சொன்னேன். மாப்பிள. சொல்லுங்க ஆண்டி. என்ன மாப்பிள? நான் எவ்வளவு உரிமையா மாப்பிளன்னு கூப்பிடுறேன். நீங்க என்னமா ஆண்டி போடின்ட்டு? அத்தான் கூப்பிடுங்க. அத்தையா? சொல்லுங்க அத்தை. மாப்பிள, மட்டன் பிரியாணி ரெடி, மட்டன் சுக்கா ரெடி, மட்டன் சூப் ரெடி, அப்புறம் மட்டன் ஃப்ரை எல்லாமே ரெடி. சாப்பிட்டு போலாம் வாங்க. மா அவர்லாம் இப்ப சாப்பிட மாட்டாரு. எங்க வீட்ல இருந்து ஆளுங்க வருவாங்கல்ல, அப்பதான் சாப்பிடுவாரு. அதுக்குள்ள எப்படி எங்க வீட்ல இருக்கவங்க, அதுவும் அவர் எப்படி இங்க கை நினைப்பாரு? அதெல்லாம் நினைக்க மாட்டாரு. எப்படிமா உங்க வீட்ல இருந்து ஆள் வருவாங்களா? சரிதான் சரிதான். என்ன மாப்பிள? ஐயோ அத்தை, எனக்கு உங்க மட்டன் பிரியாணி அவ்வளவு பிடிக்கும். நான் ஆயிஷா கூட பேசி பழகுனதுல இருந்து, அதாவது நாங்க 8வது படிக்கும் போதே பேசி பழகிட்டோம். அப்பையில இருந்து இப்ப வரைக்கும் நீங்க வீட்ல மட்டன் பிரியாணி செஞ்சா போதும், ஆயிஷா எனக்காக எடுத்துட்டு வந்துருவா. உங்க மட்டன் பிரியாணிக்கு நான் அடிமை. ஓ, இது வேற நடந்திருக்கோ? அப்புறம் எழில், அப்புறம் என்ன மாப்பிள, உங்களுக்கு பிடிச்ச மட்டன் பிரியாணி தான். வாங்க வந்து சாப்பிடுங்க. மா நான் தான் சொல்றேன்லமா, அவ கிடக்குறா, நீங்க வாங்க. அத்தை எனக்கு ஓகே தான். உங்க மட்டன் பிரியாணி சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆகுது. ரொம்ப நாளா? 2 நாளுக்கு முன்னாடி தானே அம்மா மட்டன் பிரியாணி செஞ்சாங்க. நான் கூட எடுத்துட்டு வந்து கொடுத்தேன் ஸ்டுடியோல. அத்தை 2 நாள் ஆயிடுச்சு உங்க மட்டன் பிரியாணியை சாப்பிட்டு. அதனால இன்னைக்கு ஒரு பிடிக்க தான் போறேன். என் மாமியார் வீட்டுல நான் சாப்பிட போறேன். என்ன யார் கேட்பான்? அதானே, இது உங்க வீடு மாப்பிள. எப்ப வேணாலும் நீங்க வந்து இங்க சாப்பிடலாம். உங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்கு. நீங்க போய் கை கால் கழுவிட்டு வாங்க. உங்களுக்கு நான் எல்லாத்தையும் எடுத்து வைக்கிறேன். சரிங்க அத்தை. எழில். அத்தை கை எங்க கழுவுறது? மாப்பிள அவ்வளவு சிரமம் பட தேவையில்ல. நீங்க வந்து டைனிங் டேபிள்ல உட்காருங்க. கை கழுவுறதுக்கு நான் பாத்திரமே எடுத்துட்டு வரேன். என்ன கை கழுவுறதுக்கு பாத்திரமா? வாப்பா. வாப்பா என்ன மன்னிச்சிருங்க. ஆனா எழில் ரொம்ப நல்லவரு. கண்டிப்பா என்ன ரொம்ப சந்தோஷமா பாத்துப்பாரு. நீங்க எதுக்கும் பயப்பட தேவையில்ல. இங்க வாமா. அப்பாவுக்கு ரொம்ப சந்தோஷம். நீ செலக்ட் பண்ண ஆளு ரொம்ப நல்லவரு. நான் உனக்கு ஒரு ஆளை செலக்ட் பண்ணியிருந்தா கண்டிப்பா எந்த மாதிரி தான் பண்ணுவேன். ஆனா என்னையும் மிஞ்சி ஒரு நல்ல பையனை கூட்டிட்டு வந்திருக்க. எனக்கு சந்தோஷமா இருக்கு. என் பொண்ணு வாழ்க்கையை நினைச்சு ரொம்ப கவலைப்பட்டுட்டு இருந்தேன். ஆனா இனிமே கவலைப்பட மாட்டேன். என் பொண்ணு ஒரு நல்ல பையனை தான் செலக்ட் பண்ணியிருக்கா. அதனால என் பொண்ணை பத்தி எதுவுமே கவலைப்பட மாட்டேன். வாப்பா ரொம்ப தேங்க்ஸ். எனக்கு தெரியும் நீங்க என்ன புரிஞ்சுப்பீங்கன்னு. எனக்கு அந்த நம்பிக்கை இருந்துச்சு. அதே மாதிரி என்ன நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. வாப்பா சத்தியமா உங்களை மாதிரி எந்த பொண்ணுக்கும் இந்த மாதிரி ஒரு வாப்பா கிடைப்பாரா என்னன்னு தெரியல. ஆனா எனக்கு கிடைச்சிருக்கு. எல்லாம் எல்லாம் அல்லா வாழதான் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். நான் ஆசைப்பட்ட எழில் எனக்கு கண்டிப்பா கிடைச்சிருக்க மாட்டாரு. இப்ப நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். இது எல்லாத்துக்கும் காரணம் நீங்க மட்டும்தான். அதே சமயம் நான் உங்களை வருத்தப்பட வைக்கல, உங்களை காயப்படுத்தல. உங்களுக்கும் சந்தோஷமா தான் இருக்கு. அது நீங்களே சொல்லிட்டீங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு வாப்பா. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் வாப்பா. நீங்க என்ன புரிஞ்சுக்கிட்டதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஐ லவ் யூ வாப்பா. ஐ லவ் யூ. நீ என் செல்லடா. உன் சந்தோஷத்தை மீறி இந்த பாப்பா எதுவும் பண்ண மாட்டேன். அழாதம்மா. இனிமே நீ அழவே கூடாது. இத்தனை வருஷம் நான் உன்னை பொத்தி அவ்வளவு பாசத்தை கொடுத்து வளர்த்துருக்கேன். அதே பாசம் குறையாம உனக்கு கொடுக்கறதுக்கு நீயே ஒரு ஆளை செலக்ட் பண்ணி வந்திருக்க. எனக்கு ரொம்ப சந்தோஷம். சீக்கிரமாவே உனக்கும் எழு தம்பிக்கும் நிக்கா பண்றதுக்கான ஏற்பாடை நான் பண்றேன். தேங்க்ஸ் பாப்பா. யூ ஆர் தி பெஸ்ட். யூ ஆர் தி பெஸ்ட் இன் தி வேர்ல்ட். பார்த்தா தோணுதடி வானத்தில் நிலவு சின்னதடி மேகத்தில் மறைந்தே பாக்குதடி உன்னிடம் வெளிச்சம் கேட்குதடி அதை அன்பர். டாட் என்ன டாட் ரொம்ப ஹாப்பியா இருக்கீங்க? ஆமா அன்பர், உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? ஃபாதர் இப்பதான் கால் பண்ணான். என்னவா? நாளைக்கு அவன் வீட்டுக்கு நம்ம குடும்பத்தோட வர சொல்லியிருக்கான். வாட் டாட் சீரியஸ்லி? ஆமாடா, இன்னும் என்ன சொல்றேன். நான் அவன் கிட்ட பேசினேன்னு சொன்னால, எனக்கு தெரிஞ்சு அவன் நல்லா குழம்பிட்டான். அவன்
அவன் பொண்ணை உனக்கு நிக்கா பண்ணி வைக்கிறதுக்கு சம்மதிச்சுட்டான்னு நினைக்கிறேன். அதான் நம்மள குடும்பத்தோட நாளைக்கு வீட்டுக்கு வர சொல்லியிருக்கான். சூப்பர் டாட். எப்படியோ நம்ம நினைச்சது முடிய போகுது. இல்ல அன்பர், இல்ல, இப்பதான் ஆரம்பிச்சிருக்கு. நம்ம நினைச்சது முழுசா முடியற வரைக்கும் நம்ம பொறுமையா தான் இருக்கணும். கவலைப்படாதீங்க டாட், எல்லாம் நல்லபடியா நடக்கும். கண்டிப்பா அந்த லேண்ட் உங்களுக்கு கிடைக்கும். அதுக்கு நான் பொறுப்பு. சரிடா, அப்புறம் நாளைக்கு அங்க இங்கேயும் போய் சுத்திட்டு இருக்காத. நாளைக்கு நம்ம அங்க போகணும், புரியுதா? நீங்க சொல்லிட்டீங்கல்ல, நாளைக்கு எந்த ப்ரோக்ராமும் இல்ல, எல்லா ப்ரோக்ராமும் கேன்சல். நாளைக்கு கண்டிப்பா நம்ம போறோம். அந்த லேண்ட உங்க பேர்ல ரிஜிஸ்டர் பண்றோம். போன் பண்ணி குடும்பத்தோட வீட்டுக்கு வந்துருங்கன்னு சொல்லும் போதே எனக்கு கண்ணு முன்னாடி வந்துட்டு போயிடுச்சு. அந்த இடம் எனக்கு தானே. ஓகே டாட், ஆல்ரெடி நான் ஒரு என்ஜாயிங் மூட்ல தான் இருக்கேன். இப்போ ஒரு ஸ்வீட்டான ஒரு வேர்ட் சொல்லியிருக்கீங்க, ஸோ திரும்பவும் என்ஜாய் பண்றேன். சரிடா, சொன்னது ஞாபகம் இருக்கட்டும். நாளைக்கு எங்கேயும் போக கூடாது. யா ஷோர் டாட், நான் எங்கேயும் போக மாட்டேன், கவலைப்படாதீங்க. சரி சரி. டாட் வெரி ஹாப்பி. ஐ எம் சோ ஹாப்பி. ஆயிஷா, எனக்கு என்னென்னலாம் பேசுனேன். முதல்ல நான் நினைச்சது தாண்டி நடந்திருக்கு. உன்னை நான் எப்படி பழி வாங்குறேன்னு மட்டும் பாரு. அதுவும் அந்த போட்டோக்காரனையும் என்னையும் சேர்த்து வச்சு பேசினால, அதுக்கு மொத்தமா உனக்கு இருக்குடி. நீ எனக்கு தான், எனக்கு அப்புறம் தான் யாரா இருந்தாலும். ஐ எம் வெயிட்டிங். பட் அதுக்கு முன்னாடி இன்னைக்கு ஒரு சின்னதா ஒரு பார்ட்டி மாதிரி என் பேப்ஸ் கூட போயிட்டு வரேன். நாளையில இருந்து சொல்ல முடியாது. நாளைக்கு உன்கிட்ட பார்த்து பேசி ஃபங்க்ஷன்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் திரும்பவும் கண்டினியூ பண்ணுவேன். ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு ரிகல்சல் போயிட்டு வந்துடுறேன். டா 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 டா.